சொல்லு கஸ்தூரி, நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன் சின்னம்மா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. ஆமா, ஊருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எப்போ வந்து சின்னம்மா? இன்னைக்கு தாண்டி வந்தேன். வந்து 1 மணி நேரம் ஆச்சு. உன் அண்ணன் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். அண்ணன் வீட்லையா? மைனி இருக்காங்களா? ஓ மைனி நானே. இந்த வீட்டை விட்டு எங்க போவா? வீடே போனாலும் இவ இந்த இடத்த விட்டு போக மாட்டா. நீ சொல்றதும் சரிதான் சின்னம்மா. மைனியை மட்டும் அங்கிருந்து நவத்த முடியாது பாத்துக்கோ. ஆமா, 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனதா சொன்ன. அப்படியா? அதை ஏன் கேட்குற சின்னம்மா? ஏன்டி, என்னாச்சு? அண்ணன் மீன் வாங்கி கொடுத்துச்சு, அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன, மீன் வாங்கி கொடுத்தானா? ஆமா சின்னம்மா. சரி, மீன் தானே வாங்கி கொடுத்தான். அதான் உன் மைனி இருக்காளே, அவள் தான் நல்லா மீன் குழம்பு வைப்பாளே, அவளே வச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அட நீ வேற சின்னம்மா. அன்னைக்கு வைக்க சொல்லலாம், நம்ம உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. என்ன, வாங்கிட்டு வந்த மீனை சும்மா உனக்கு கொடுத்தாளா? ஆமா சின்னம்மா. உனக்கு மைனியை பற்றி தெரியாதா என்ன? என்னமோ புதுசாக கேட்குற. ஏன்டி, உங்கள் அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது? திரும்பி சண்டை வரும். அப்புறம் மைனி இருக்கால, அவள் என் பையனுக்கு அவள் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவா. தேவையா?